பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடையே கலை என்னும் உணர்வை காக்க உயிர் போராடிக்கொண்டிருக்கும், போராடிக்கொண்டே தான் இருக்கும். ஒரு நாள் எங்கள் குங்ஃபு கிளாஸில் நான், என் தம்பி, என்னோடய டீம்மேட்ஸ் எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போது கொஞ்ச நாள் கிளாஸ் எல்லாம் தாண்டி வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் கிளாஸஸ் எல்லாம் தாண்டி வந்ததுனால நாங்கள் அப்போ பேக் ஃப்ளிப் கற்றுக்கிட்டு இருந்தோம். அப்போ பாலில் பேக் ஃப்ளிப் பண்ணுவாங்க. பண்ணி முடிச்சுட்டு அடுத்த ஸ்டேஜ்க்கு வந்துட்டு வி கண்டினியூ வித் சோஃபாலேருந்து பேக் ஃப்ளிப் பண்ணுவோம். அப்போ எங்களோட கிளாஸில் வந்து ஒரு சோஃபா இருக்கும். அந்த சோஃபாவில் வந்து அன்றைக்கி நாங்கள் பேக் ஃப்ளிப் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு 3 டைம்ஸ் ஒரு 4 டைம்ஸ். எப்படின்னா நம்மளோட கால் வந்து சோஃபாவில் இருக்கும், நம்ம அப்படியே வந்து பேக் சைடு டைவ் மாதிரி. ஸோ அந்த மாதிரி பேக் ஃப்ளிப் வந்து ஃப்ரம் த சோஃபா அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கப்போ ஃபர்ஸ்ட் வந்து மாஸ்டர் சப்போர்ட் கொடுத்து அந்த மாதிரி ஒரு 2-3 தடவை பண்ணிகிட்டு இருக்கிறது. ஓகே பெட்டர், நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி கரேஜ் கொடுப்போம். நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்களோட சப்போர்ட்லேயே செய்ய ஆரம்பிச்சிருந்தோம். ஒரு 2 or 3 டைம்ஸ் பண்ணுறப்போ நான் என் தம்பின்னு மாற்றி வி வர் ப்ராக்டிஸிங். அப்போ இட் வாஸ் மை டர்ன். ஒரு 5 டைம்ஸ் 10 டைம்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கரேஜ் வந்துருந்துச்சு, சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மாஸ்டரோட சப்போர்ட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, நான் செய்ய கற்றுக்கிட்டேன். அப்போ நான் சோஃபாவில் இருக்கேன், என்னோடய லெக்ஸ் இருக்குது, நான் அப்படியே பேக் டைவ் பண்ணுறேன், பேக் ஃப்ளிப் பண்ணுறேன். மை ஹேண்ட்ஸ் ஆர் அட் தி பேக் வந்தாச்சு. ஸோ கை வந்து பின்னாடி வந்தாச்சு, ஃப்ளோர் கிட்ட வருது. ஸோ கை கீழே பின்னாடி வந்து ஃப்ளோரை கொடுத்து என் 2 கால் மேலே வந்தாச்சு. ஸோ ஹேண்ட் ஸ்டாண்ட் பொசிஷனில் இருக்கும். இன் த லெக்ஸ் ஆர் இன் த ஏர், அந்த மாதிரி மேலே இருக்கு. அந்த இருக்கிற சுச்சுவேஷனில் மேட் இருக்கும், 2 க்ரீன் கலர் மேட் எங்கள் கிளாஸில். ஸோ அந்த 2 மேட்டுக்கு வந்து நடுவில் வந்து கை போய் மேட் நகர்ந்துச்சு. ஸோ த ஹேண்ட்ஸ் வேர் டவுன், கால் மேலே இருக்குது. அப்படியே ஸ்லிப் ஆகி ஐ ஃபெல் டவுன், இப்படியே மடங்கி கீழே விழுந்துட்டேன். அந்த விழுந்த டைம் வந்து கரெக்டாக நேராக தலை தான் கீழே போகுது. அப்போ போகிறப்ப எங்கள் மாஸ்டர் வந்துட்டு இஸ் வெரி இன்ஸ்டன்ட், ரொம்ப நல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணுவார். அதே மாதிரி ரொம்ப செக்யூர்டாக இருப்பார். அதனால் தலைக்கு கை கொடுத்து சப்போர்ட் பண்ணி என்னை திருப்பிட்டார். பட் அந்த திருப்பின இடத்துல வந்து என் கை நல்லா மாட்டி நல்லா அடி விழுந்துட்டேன். அப்போ அந்த ஒரு 2 நிமிஷம் கண்ணு முன்னாடி என்னமோ வந்து போயிடுச்சு. போனப்போ நான் பண்ணிவிட்டு திரும்பிட்டேன். நல்லா வலிக்க ஆரம்பிச்சிருச்சு, வலது கை வேறு. இப்போ மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நாங்கள் கையில் ஒரு ரிஸ்பேண்ட் கட்டியிருப்போம். ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ணுறதுக்காக எல்லாருமே ரிஸ்பேண்ட் கட்டுவோம், அதை கட்டியிருந்தேன். அப்போ ஃபஸ்ட்டு ரிஸ்பேண்டை கழட்டு அப்படின்னு மாஸ்டர் சொல்கிறாரு. நான் ரிஸ்பேண்டை கழட்டுற வரைக்கும் தெரியல, வலிச்சிட்டு இருந்தது. அந்த ரிஸ்பேண்டை கழட்டினோடனே இங்கேருந்து இது வரைக்கும் பெருசு மிஸ்ஸுன்னு வீங்கிடுச்சு, பச்சை கலரில் ஆகிடுச்சு கையெல்லாம். என்ன பண்ணுறதுனே தெரியல, பெயின் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. உள்ளே என்ன ஆகியிருக்குன்னு தெரியல, என்ன நடந்திருக்கு, கையில் அடிபட்டுருச்சா ஒன்றுமே புரியல, பயங்கர வலி. கிளாஸ்ல எல்லாம் பார்த்துட்டு ஐயோ இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு பார்க்குறாங்க. இன் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் கையும் பெருசாக வாங்கி கலரும் மாறிட்டனால ஒரு இட் வாஸ் எ ஷேட்டர். அந்த நிமிஷம் வந்து எங்கள் மாஸ்டர் சொன்னார், அழுகாத, எவ்வளோ நேரம் சமாளிக்கிறேன்னு பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லையே, ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போகலான்னு சொல்லுவியா? இல்லை சார் ஒன்றும் இல்லை. சரி கிளம்புறதுனா கிளம்பிக்கோங்க அப்படின்னு சொன்னப்போ என்னோடய டேடி வந்து சொன்னார், காலன் டேடி. ஸோ அப்பான்னு சொல்ல பழக்கம் இல்லை, டேடி. எங்கள் டேடி வந்து இஸ் வெரி சப்போர்ட்டிவ். கிளாஸில் வந்து நாங்கள் உட்காந்துருந்தோம். அப்போ இருந்தப்போ வலியை பார்த்துட்டு ஓடியே வரல. இல்லை எனக்கு தெரிஞ்ச எல்லா பேரண்ட்ஸும் ஓடி வந்துடுவாங்க டக்குன்னு. அந்த உட்கார்ந்த இடத்துல இருந்தார். ஹி ட்ரஸ்டட் மை மாஸ்டர். அப்போ அங்கேருந்து நடந்து வந்தப்போ டேடி என்ன பண்ணுறது அப்படின்னு இப்படியே வச்சுட்டே வந்தேன். அவருக்கு தெரிஞ்சு நான் அழகக்கூடாதுன்னு சஸ்டெயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்ல கிளாஸ் முடியணும், அது வரைக்கும் இருப்போம், பார்க்கலாம் நீ எவ்வளோ நேரம் வலி தாங்குறேன், நீ உனக்கு ஒரு டெஸ்ட்டுன்னு வச்சுக்கோமே அப்படின்னு. பட் நீ எவ்வளோ நேரம் கண்ணில் தண்ணி இல்லாமல் அழுகாமல் நீ தாண்டுற நம்ம பார்க்கலாம் அப்படின்னு என்னோடய மாஸ்டர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாருன்னு வைங்களேன். வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் ப்ராக்டிக்கல் மார்ஷியல் ஆர்ட் வின்சன். அது கண்டுபிடிச்சவங்களே ஒரு லேடி தான், அவங்க பேர் தான் வின்சனே. ஸோ பொண்ணுங்களுக்கு ஸ்ட்ரென்த்தில் வந்து பசங்களை விட கம்மியாக அப்படிங்கிற கொஸ்டின்கெல்லாம் இடமே இல்லை அப்படின்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தாரு. அந்த பாயிண்ட்டை நான் வந்து எனக்கு ஒரு டெஸ்ட்டாக எடுத்துக்கிட்டேன் லைஃப்பில்.
இன்னைக்கு இந்த வழியை தாண்டிட்டோம்னா லைஃப்பில் எதை வேணால் தாண்டிடுவோம்னு வச்சுக்குவோம். இது இந்த நாள் தாண்டுறதுக்கு இல்லை, லைஃபோட ஒரு பெரிய டெஸ்ட். இந்த 2.5 மணி நேரம் அழுகாமல் கண்டிருந்து தண்ணி வராமல் சுற்றி இருக்கவங்களுக்காக இல்லை, எனக்காக தாங்கிக்கிட்டேன். என்னோட அப்பாவோட வேர்ட்ஸ்க்காக தாங்கிக்கிட்டேன். தேட் டே ஐ ரியலைஸ்ட் வாட் இட் இஸ். அந்த தைரியமோ இல்லை நம்பிக்கையோ, நமக்கு இந்த உடம்புல இருக்கிற வலியோ இல்லை மனசில் இருக்கிற வலியோ வந்து அந்த உடம்போட கெப்பாசிட்டி இல்லை, அதை தாண்டிக்கிற மனசோட கெப்பாசிட்டியில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இட்ஸ் நாட் த ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த், அந்த வில் பவர். ஐ அண்டர்ஸ்டுட். அந்த நாள் கரேஜ்னால் என்னன்னு தெரிஞ்சிட்டேன். இட்ஸ் தட் வில் பவர் which took me that day. It changed my attitude. லைஃப் எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிற டோட்டல் ஆட்டிடியூடையும் சேஞ்ச் பண்ணிச்சு. அந்த கரேஜ் தான் என்ன ஒரு கிளாஸுக்கு ஒரு மாஸ்டராக ஒரு ரொம்ப சின்ன வயசில் உன்னோட வயசோ இல்லை உன்னோட ஃபிசிக்கல் கெப்பாசிட்டியோ இல்லை, உன் மனசும் உனக்கு நீ கொடுத்துக்கிற தைரியமும் தான் ஒரு டீமை லீட் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி அப்படின்னு எங்கள் அப்பா கொடுத்த வேர்ட்ஸும் அதுதான் டுக் மீ தேர். அந்த நேரத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன குழந்தைங்களை கையில் பிடிச்சிட்டு வரப்போ கஷ்டமாக தான் இருந்துச்சு. இதெல்லாம் தாண்டிடுவோமா இருந்துடுவோமா அப்படின்னு. பட் அதெல்லாம் தாண்டி அந்த வில் பவர் மேலே ஒரு நம்பிக்கை வந்துச்சு இல்லையா, இட் டுக் மீ தேர். அண்ட் நவ் ஐ ஹாவ் அ பியூட்டிஃபுல் கிளாஸ். என்னோட குழந்தைகளுக்காக ஒரு நல்ல கிளாஸ், ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சில்ட்ரனுக்கு, எத்தனையோ பேரண்ட்ஸுக்கு ஒரு கரேஜ் கொடுத்த ஒரு பாயிண்ட், எனக்கு கரேஜ் கொடுத்த ஒரு பாயிண்ட் வந்து அது நினைக்கிறேன். அண்ட் ஐம் ஹேவிங் பியூட்டிஃபுல் சில்ட்ரன் ஹூ வாஸ் சக்சீடட் இன் லைஃப் வித் ஸ்போர்ட். அந்த ஸ்போர்ட்ஸுக்கு தேவையான பெரிய விஷயமே வில் பவர் நினைக்கிறேன். ஐ திங்க் தட் கேவ் மீ everything. This is me, Pavitra Priyadarshini, international champion and a martial artist.